ஹாய்ங்க. நம்ம வீட்ல மாவு இருந்தா இட்லி, தோசை அப்படின்னு ஏதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் செஞ்சுருவோம். அப்படி மாவு இல்லாத சமயத்தில நீங்க இந்த மாரி கொழுக்கட்டை ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு அவல் வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க செஞ்சுருக்கோம். இது கூடவே நம்ம வரமிளகாய் சட்னியும் செஞ்சுருக்குறேங்க. இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வரமிளகாய் சட்னிக்கு ஒரு 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி, ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நம்ம வரமிளகாயை ஒரு 1/4 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், பூண்டு, புளி கூடவே கொஞ்சம் உப்பு, நம்ம வரமிளகாய் ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் தாளிச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் சட்னி தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அவ்வளோவா காரமெல்லாம் இருக்காதுங்க. நமக்கு பூண்டு புளி ஃப்ளேவர் சேரும்போது காரம் கம்மியாயிரும். 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான சட்னி ரெடிங்க. இப்போ நம்ம அவல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் சிகப்பு அவல் வச்சு கூட செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது தானியத்தில் இருக்கிற அவல் வச்சு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். 400 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்காக பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்காக கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் நம்ம அவலில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அவல் ஒரு 2 டைம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஊற வச்சிடாதீங்க ரொம்ப நேரம். தண்ணி ஃபுல்லாக நல்லா வடித்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அரிசி மாவு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்தாட்டியும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் பிடிச்சிக்கோங்க. நான் எப்பயும் பிடிக்கிற மாதிரி பிடி கொழுக்கட்டை தான் பிடிச்சிருக்குறேங்க. இதை நீங்கள் ஒரு 2 to 3 டைம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நார்மல் கொழுக்கட்டை எப்படி இருக்குமோ அதே டெக்ஸ்சரில் வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அவல் மட்டும் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிடாதீங்க. நான் சொன்ன மாதிரி 2 டைம் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு அழகாக கொழுக்கட்டை வந்துடும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது நமக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ எல்லாமே இந்த ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் எப்பயுமே எப்படி நார்மலாக கொழுக்கட்டை வைப்போமோ அதே மாதிரி அவிச்சிக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துட்டு எப்பயும் ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அந்த கொழுக்கட்டையை விட இது ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். நம்ம நார்மலாக செய்கிற கொழுக்கட்டை கூட சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியும் அந்தளவுக்கு சில பேருக்கு பிடிக்காத மாதிரியும் இருக்கும். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா கொழுக்கட்டை சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. சும்மா ஆவி பறக்க பறக்க கொழுக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் தான். இந்த கேப்லேயே நம்ம இன்னொரு பேட்ச் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்டோம். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எதுவும் உடையெல்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கீழே வச்சுட்டேன். நமக்கு ஒரு பேட்ச் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நார்மல் கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சொல்லாத வரைக்கும் யாருக்குமே இது அவல் வச்சு செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த டெக்ஸ்சர், அது அதோட கடுகு, உளுந்தப்பருப்பு, மிளகாய் சேர்த்துருக்கிறது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சும் அதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், வெந்துடும். இந்த ரெசிபி நம்ம டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஈவினிங் டைம் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குட்டி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க.
சீக்கிரம் செஞ்சிடலாங்க. நமக்கு மாவாட்டி அரைச்சி அது ரொம்ப வேலையெல்லாம் இருக்காது. ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம எல்லா அவல் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த அவல் கொழுக்கட்டைக்கு வந்து சூப்பரான ஒரு சைடிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சட்னி தான். உங்களுக்கு ஒரு வேளை இது ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. அது சூப்பர் காம்பினேஷன். இதில் வந்து அப்படியே நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காரமெல்லாம் பெருசாக தெரியாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.